ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம கான்ஸ்டிடியூஷனல் லாவில் டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சியில் நேஷ்னல் எமர்ஜென்சி மட்டும் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட் எமர்ஜென்சின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஒரு சிச்சுவேஷன், ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலைகள் நம்மளுடைய நாட்டுக்கு வரும்போது நம்ம கான்ஸ்டிடியூஷன் அரசியல் சட்ட அமைப்பு நார்மலாக இயங்குறத விட அது சஸ்பெண்ட் ஆகி, அதாவது அது ஃபங்க்ஷன் ஆகாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் கொடுத்து அந்த சூழ்நிலை, அந்த ஆபத்தை நம்ம தீர்க்கிறது அப்படிங்கிறது அந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறது. இப்போது அது எதில் இருக்குன்னா, பார்ட் 18 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கிள் 352லேருந்து 360க்குள்ளே இருக்குது. இப்போ இதில் நேஷ்னல் எமர்ஜென்சி நம்ம பார்க்கலாம். அது நேஷ்னல் எமர்ஜென்சி 352ல் இருக்குது. இப்போ நேஷ்னல் எமர்ஜென்சி யார் டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இதோட இன்ட்ரடக்ஷன் வச்சுக்கோங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, பிரசிடெண்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா, நம்மளோட இந்தியாவோட செக்யூரிட்டி த்ரெட்டன் பண்ணும்போது, ஒரு பயம் வரும்போது அந்த இடத்துல இந்த பிரசிடெண்ட் நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படிங்கிறத அறிவிப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம நேஷ்னல் எமர்ஜென்சியோட கிரவுண்ட்ஸ் பார்க்கலாம். கிரவுண்ட்ஸ் அப்படின்னா எந்தெந்த காரணங்களுக்கெலாம் இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க. இப்போ நேஷ்னல் எமர்ஜென்சிக்கு 2 கிரவுண்ட்ஸ் இருக்குது. ஒன்று எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி, இன்னொன்று இன்டர்னல் எமர்ஜென்சி. இப்போ எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சினா அந்த வேர்ட் மூலமாகவே தெரியுது, வெளியிலேருந்து வரக்கூடிய ஆபத்துக்கள். இப்போ அதில் ஃபஸ்ட் ஒன் வார்னால் முன்கூட்டியே அறிவித்து, திடுதிப்புன்னு வரமாட்டாங்க. முன்கூட்டியே ஒரு அறிவிப்பு இருக்கும், ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். ஆக்சுவலாகவே ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட் இன்னும் நம்ம நாட்டு ஆர்மிக்கும் இன்னொரு நாட்டு ஆர்மிக்கும் சண்டை நடக்கிறது. அந்த இடத்துல நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சியில் இன்னொன்று இருக்குது, எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா, எந்த ஒரு நோட்டீஸுமே இருக்காது, திருப்புன்னு வந்துடுவாங்க. நமக்கு ஒரு அட்டாக்கோ இல்லைனா ஒரு த்ரெட்டோ கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் வேறு நாட்டிலேருந்து நமக்கு தர்றது. இந்த 2 எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். அடுத்து இன்டர்னல் எமர்ஜென்சி இருக்குது. இப்போ இந்த இன்டர்னல் எமர்ஜென்சி நம்ம பார்த்துக்கிட்டோன்னா, ஆர்ம்டு ரெபல்லியன். அது வித்தின் கண்ட்ரி. இப்போ நம்ம நாட்டுக்குள்ளேயே ஒரு சண்டை வருது, கவர்மெண்ட்டுக்கு எதிராட்டு ஒரு போராட்டங்கள் அந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது இன்டர்னல் எமர்ஜென்சியில் வருது. இதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஆர்ம்டு ரெபல்லியன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக என்னது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை 44th அமெண்ட்மெண்ட்டில் மாற்றினாங்க. இதை 44th அமெண்ட்மெண்ட்டில் 1978ல் இந்த வேர்டு இது இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸை மாற்றி ஆர்ம்டு ரெபல்லியன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இப்போது இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி இந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலும் அறிவிச்சிடலாமா அப்படின்னா கிடையாது. இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர், ஒரு அப்ரூவல் இருக்குது. இப்போ இந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, இதை யார் பண்ணுவாங்கன்னா, பிரசிடெண்ட் தான் இதை ப்ரொக்ளைம் பண்ணுவாங்க. இப்போ அவருக்கு இந்த மாதிரி நம்ம நாட்டில் ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, நம்மளோட கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கேபினட் அதாவது அதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ப்ளஸ் ப்ரைம் மினிஸ்டர், இவங்கக்கிட்ட ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், கண்டிப்பாக அது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கணும், நோட்டீஸ், அந்த அட்வைஸ் எடுத்துகிட்டு பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க. இப்போ பார்லிமெண்ட்டில் 2 ஹவுசஸ் இருக்குது, ஒன்று ராஜ்யசபா, இன்னொன்று லோக்சபா. இப்போ இதில் நம்ம யார்கிட்ட அப்ரூவல் கண்டிப்பாக வாங்கலாம்னா லோக்சபா கிட்ட தான் வாங்கணும். இப்போது அது 1 மந்த்துக்குள்ளே அந்த அப்ரூவல் நடக்கணும். எப்படி அது பார்லிமெண்ட்டில் லோக்சபா அது எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஓட்டிங் சிஸ்டம், ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் இது பண்ணணும். அவங்க ஒரு இது வச்சுருப்பாங்க, அதுதான் நம்ம கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். முன்னாடி அது சிம்பிள் மெஜாரிட்டியாக இருந்தது, இப்போ அதை ஸ்பெஷல் மெஜாரிட்டியாக மாற்றிருக்காங்க. அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, 50% ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ். அந்த ஹவுஸில் 50% டோட்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும் மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங். அந்த ஓட்டிங் எடுக்க அன்னைக்கு ப்ரெசென்ட் மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் மெம்பர்ஸும் ஓட்டிங் பண்ணவங்களும் 2/3 பாசிட்டிவாக கொடுக்கணும். ஓகே, நம்ம நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணாங்கன்னா அவங்க நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க. இதுக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்குது. எவ்வளோனா 6 months வரை அந்த நேஷ்னல் எமர்ஜென்சியை நம்ம இது பண்ணலாம். அதை எவ்ரி 6 monthsக்கு ஒருக்கா இந்த சூழ்நிலைகள் மாறலை அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் ரெவோகேஷன், அதாவது இதை பிரேக் பண்ணுறது, ரெவோகேஷனாக அழிக்கிறது, டெர்மினேட் பண்ணுறது. இப்போ அதுக்கு என்ன முறைனா, அதுவுமே யார் பண்ண முடியும்னா பிரசிடெண்ட் பண்ண முடியும். எந்த டைம் ஆனாலும் பிரசிடெண்ட்டுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் இல்லை, நம்ம நாட்டில் போர் அமைஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போ
பிரசிடெண்ட் வந்துட்டு அதை வந்து ரெவோகேட் பண்ணிடலாம் நேஷ்னல் எமர்ஜென்சியை. லோக்சபாவும் வந்துட்டு ரெவோக் பண்ணலாம். இப்போ என்ன அப்படின்னா அவங்களுக்கும் அதே மாதிரி தான், அந்த கண்டிஷன் வந்து இப்போ இல்லை அப்படின்னு. அதே மாதிரி இந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நோட்டீஸ் இது பண்ணுறாங்க. 1/10 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ். இப்போது 200 பேர் இருக்காங்கன்னா அதில் 1/10 வந்துட்டு எங்களுக்கு வந்து நேஷ்னல் எமர்ஜென்சிக்கு எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இது பண்ணாங்கன்னா அதை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது இதனால் இந்த என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் இதில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிக்கல் 352 அது வந்து என்ன சொல்லுதுன்னா அந்த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சியை பற்றி பேசுது. 353 வந்து எஃபெக்ட் ஆஃப் எமர்ஜென்சி, இந்த எமர்ஜென்சி போடுறதுனால என்னென்ன எஃபெக்ட்லாம் உள்ளே நடக்குது அப்படின்னு. சென்டர் தான் ஸ்டேட்டை விட பெருசு அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ ஸ்டேட்டோட பவர்ஸ் கம்மியாகி சென்டரோட பவர்ஸ் வந்து அதிகமாகுது. பார்லிமெண்ட் வந்துட்டு லாஸ் வந்துட்டு மேக் பண்ணுறாங்க ஸ்டேட்டில். எல்லாமே இது பண்ணப்படுது. எக்ஸிக்யூட்டிவில் சேஞ்சஸ் வருது, லெஜிஸ்லேட்டிவில் சேஞ்சஸ் வருது, ஜுடிஷியரியில் சேஞ்சஸ் வருது. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அதுக்கப்புறம் 354 வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெவன்யூஸ். சென்ட்ரல் வந்துட்டு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ஃபண்டெல்லாம் வந்துட்டு இது பண்ணுறது. அடுத்ததாக 358 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சஸ்பென்ஷன் ஆஃப் ஆர்டிக்கல் 19 ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆயிடுது. எது? ஆர்டிக்கல் 19. இந்த வாரம் எக்ஸ்டர்னல் அக்ரெஷனும் மட்டும் இருந்தால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிக்கல் 19 வந்து சஸ்பெண்ட் ஆகிறது. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 359. இதில் வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது பிரசிடெண்ட் வந்துட்டு நமக்கு வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு வயலேட் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம கோர்ட் அப்ரோச் பண்ணுவோம் இல்லையா, இந்த டைமில் அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்ரோச் பண்ண முடியாது, கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து ஆர்டிக்கல் 20 and 21க்கு மட்டும் சஸ்பெண்ட் ஆகவே ஆகாது. மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கூட சஸ்பெண்ட் ஆகலாம், பட் இது வந்து பண்ண முடியாது. இதுக்கு இம்பார்ட்டண்ட்டான கேஸ்லாம் வந்துட்டு மினர்வா மில்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஸ் வெல் அஸ் டைரக்டிவ் பிரின்சிபல் இந்த ரெண்டுமே வந்துட்டு ஹேஸ் டு பி பேலன்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கான்ஸ்டிடியூஷனோட பேஸை வந்துட்டு என்றைக்குமே உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ.